உங்க பையன் பாருங்க, உங்க 2 பேருக்கு அப்படியே உரிச்சி வச்சிருக்கு பாருங்க. என் மகன் எப்படி என்ன அழகு பார்த்தாயா? ஆமாங்க. மந்தாரம் சொல்லக்கூடிய இந்த வாசனாதி மலெல்லாம் கொண்டு வந்து என்னுடைய தாயை தந்தையும் 2 பேர்த்தையும் நான் பதத்தான் படையிலேன் ஆகட்டும். மகனே நாள மகாமுனிவரே, இருந்தாலும் என் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தாய் தந்தையை பார்த்து வந்திருக்கின்றான். பார்த்து வந்தபடியாக என்றென்று தீர்க்கை சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்பா யாருப்பா உள்ள? என் பையன் ரொம்ப தூரத்துல இருந்து வச்சிருக்கான். என் பையனுக்கு எல்லாம் உழ வைக்க பாக்கலாம். எனக்கு பால் பழம் எல்லாம் நீங்க சொன்னதுமே உளவைன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சாலும் தாய் தந்தையை பார்த்து சும்மாக வந்திருப்பா. மகனே நாளதா தாய் தந்தை காண வேண்டும் என்று ஆவலாக வந்திருக்காயே, எங்களை தேடி வந்த விஷயம் என்னப்பா? அதாவது சாண்டவள் யாவட்டவர்கள் சொல்லுவாங்க. நண்டுக்கு தெரியாத குலம் என்ற ஒன்றை நாரதற்கு தெரியாத விஷயம் இல்லை என்று சொல்வாங்க. நாரதர் கால் எடுத்து வைத்தா கலகம் இல்லாமல் இருக்காது என்று யாவட்டவர்கள் சொல்லுறாங்க. திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய வேலையை விட்டு தாய் தந்தையை தேடி வந்திருக்காருந்தா என்ன கலகத்தை கொண்டு வந்தாய்? நான் கலகம் கொண்டு வருவேன் உங்க இடத்துல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உலகத்துல மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர் இருக்கிறீங்க. உலகத்துல மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர் இருக்கிறீங்க. இந்த 3 பேர்த்துல இதுல முதல் கடவுள் யாரு? ஒரு சந்தேகம். நீ எலவாயிரங்களுடைய பிள்ளை மகன் எப்படி கேட்கிறான் பார்த்தாயா? கேள்வி பாருங்க, நம்ம எப்படி கேட்கிறான் சொல்லிவிடுவோமா? சொல்லிடுங்க. அதனால மகனே நாளா இந்த பிரம்மாண்டத்தை நீ கேட்டதப்படி காத்தல் அடுத்த படத்தில் சொல்ற மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கிறீங்க. முப்பெரும் காவல் மும்மூர்த்தி தேவர்கள் முதல் தெய்வம் யாரு என்று கேட்கிறார். முதல் தெய்வம் யாரு இருந்தாலும் இந்த ஜகத்திலே அனைத்து ஜீவராசிகளுக்கும் அதாவது கருணை உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி அந்த பிண்டத்துக்கு உயிர் கொடுத்து ஆனா பெண்ணா என்று உருவளிக்கக்கூடிய படைக்கும் சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவன். ஆகையால இந்த பிரம்மதேவனே முதல் கடவுளப்பா, முதல் கடவுள். அப்படியா? இதெல்லாம் தெரியாது உனக்கு? இது தெரியாம யா வயித்துல வேற வந்து பிறந்துட்டா. இந்த உலகம் பேசுகிறாயே, இந்த உலகத்திலேயே நம்ம அப்பனுக்கு தான் பேசு. எப்படி அப்பன் தான் என் புருஷன் தான் இந்த உலகத்திலேயே பெரிய கடவுள். ஆமா, இந்த உலகத்திலேயே முதல் கடவுள் நீங்க 2 பேர் தான். படிக்கும் தொழில் கொண்டவன் நானா இருந்தாலும் உங்க அம்மா இல்லாவிட்டா பிறக்க ஜீவராசியும் எதுவும் வாய் திறந்து பேசாது, வாயே பேசாது, யாருமே பேச மாட்டாங்க. பிறக்க ஜீவராசியினுடைய நாவினால உன் தாயானவள் எழுதுகோளால் நாவினால் எழுதினால் மட்டுமே அந்த குழந்தை வாய் திறந்து பேசுவார்கள், இல்லாவிட்ட ஊமையாகிவிடுவார்கள். ஆகையால உன் தாயின் தந்தை பிரம்மதேவன் கலைவாணி நாங்களே முதல் கடவுள். நாங்கதான் இந்த உலகத்தில் முதல் கடவுள். உண்மை. அப்படியே ஆடு சுவாமி. இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. இந்த உலகத்துல மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேர்த்துல யாரு கடவுள் முதல் கடவுள்னு சொல்லி இந்த சந்தேகத்தை நாளா இருந்தது. இந்த சந்தேகம் எனக்கு தீர்ந்து போச்சுப்பா. அப்படி இருந்தாலும் நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும். நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே முதல் கடவுள் நீங்க. இந்த முதல் கடவுள் நீங்களாக இருந்தாலும் உங்கள் வந்து யாருமே பாதம் வந்து உங்களதான் படிக்கணுமா தவிர நீங்க போய் யாரு காலிலும் உழுவ கூடாது. பாதத்தை நீங்க படிக்க கூடாது. என்ன வார்த்தை பேசுகிறான்? முதல் கடவுளால் பிரம்மதேவன் நான் சொல்கிறேன். நாங்கள் எதற்காக ஒருவர் பாதத்தில் படிய வேண்டும்? வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் பத்திரர்கள் எங்கள் பாதத்தில் படித்து செல்ல வேண்டும். படிக்கணும். நீங்க தெரியாம போய் அவங்க பாதத்தை நீங்க படிக்க கூடாது. ஒரு நாள் முடியாது, ஒரு நாள் எனக்கு கேவலமா இருக்கும்.
பணிய மாட்டோம். நீங்க முதல் கடவுள் இல்ல. ஆமாப்பா. நீங்க போய் யார் காலையும் உழுவ கூடாது. ஆமா. யார் பாதத்தை நீங்க படிய கூடாது. முடியாது. அப்படியே ஆகட்டும்பா. அதனால சரி சரி. இருந்தாலும் எனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. சந்தேகத்தை கேட்கலாம் வந்தாயா? சந்தேகத்தை தீர்ந்துட்டு போலாம் தான் வந்தேன். கண்ணா, இப்படி வரும் இதுவே நீ உனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தான கலகமுங்கள் ஒன்றுமில்லையே. என்னப்பா கலகம்? இதுல முதல் கடவுள் யாருன்னு சொல்லி வேலையே இதுதான். அங்கேயும் இங்கேயும் போற வேலை தான். சரி, யாருதான் முதல் தெய்வம்னு இவருக்கு சந்தேகம் தெரிஞ்சுக்கிட்டா சரிப்பா. போய் வா மகனே, போய் வா. போய் வா. சென்று வாருங்கள். நீங்க சென்று வாருங்கள். போயிட்டு வாப்பா. என்னப்பா இந்த உலகத்திலேயே கண்ணுக்கு தெரியாத பொருள் எதரா? கண்ணுக்கு தெரியும் தெய்வம் தாத்தா. தெய்வம் நாலு இருக்குது. என்னது? நம்ம கண்ணுக்கு தெரியும் தெய்வம் உலகத்திலேயே நாலு என்னன்னா, வாட்டர் பாட்டில் ஒண்ணு, வாட்டர் பாக்கெட் ஒண்ணு, டம்ளர் ஒண்ணு, சைடிஸ் மிக்சர் போட்டு ஒண்ணு. இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் தெய்வம். கண்ணுக்கு தெரியும் தெய்வம். 12 மணி கிடைக்கும் உங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லப்பா. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் திமிர பேசிட்டு அழைத்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களை விட இவர்தான் பெரியங்கிறாங்க. பெரியன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன உங்க இவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாலும் ஆனா இவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த துருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த தூர்வாச மகாமுனிவரும் அவனும் கொஞ்சம் தலை கொளுத்து நிக்கிறான். அவனும் கொஞ்சம் தலை கொளுத்து நிக்கிறான். அவன் 7 மடை கோபம் 22 நேத்திரம் இப்படி 22 நேத்திரத்தை வைத்துட்டு என்ன போல பெரிய ஆளு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் தலையெடுத்து என்னடானா, நான் தான் உருவாக்குறேன், நாங்க தான் படைக்கிறோம், நான் தான் வாய் நாங்களா பூ உலகமே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்க அப்பா அம்மா கட்டி எழுக்கிறாங்க. அந்த துருவ மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனியோட 7.5 மடங்கு, அதாவது நமக்குலாம் 1/2 மடங்கு கோபம். ஆமா ஆமா, 7.5 மடங்கு கோபம் 22 நேத்திரம் எனக்கு இருக்குது. நான் தான் பெரிய வந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி அந்த அளவார் கத்திட்டு இருக்கான். அங்க துருவ மண்டலத்துல ஆடிட்டு இருக்கிறான். போகும் வழியில எங்க அங்கேயும் போறாப்ல ஒரு எட்டி பார்த்துட்டு போயிடலாம். அவன் என்ன லெவல்ல இருக்கிறான் பாத்துட்டு போயிடலாமே. அவன் லெவல்ல இருக்கிறானா வெயில இருக்கிறானா போய் நம்ம அப்படி எட்டி பார்த்தா தான் அவங்களால சரி பண்ண முடியும். நம்ம பார்க்காம இருந்தோம்னா அவங்க பாட்டு தன்னை பார்த்து திரும்பிட்டு தான் இருப்பாங்க. துருமண்டலம் போகணும். துர்வாச மகாமுனியை பார்க்கணும். வா வா வா.